my dear subscribers and viewers, this is me Jabba and you are watching Jabba's Crafters. இன்றைக்கி ஒரு யூனிக்கான பர்த்டே பாக்ஸ் ஒரு பர்த்டே கார்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு இது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அண்ட் 4 and 3 லைன்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ நான் போடுற மாதிரியே பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ ஓகேவா, அண்ட் இந்த சைடு வந்து 3 லைன்ஸ். அண்ட் இப்போ வந்து ஒரு கிரிப்னஸ்க்காக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிரிப்னஸ்க்காக தான் நம்ம வந்து அப் அண்ட் டவுன் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் இப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இல்லை எழுத போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வீடியோ போடுறேன். ஐ எம் நாட் ஷூர் 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 1 year-ஆக எனக்கு சப்போர்ட் பண்ண அந்த 43 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த 43 கொஞ்ச நாளில் 50 ஆகணும், இந்த 50 இன்னும் கொஞ்ச நாளில் 100 ஆகணும். அதுதான் இப்போதைக்கு என்னோடய குட்டி கோல். ஸோ ரொம்ப நாள் கழித்து கிராஃப்ட் பண்ணுறேங்கிறனால இப்போ பூ கூட கொஞ்சம் வர மாட்டேங்குது. அதுவும் இப்போ கட் பண்ணுறதுலாம் சுத்தமாக வர மாட்டேங்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கூடிய சீக்கிரமாக எனக்கு வந்துடும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ டோன்ட் லூஸ் மை ஹோப். ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து இது மாதிரி நான் கட் பண்ணுற பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன், நடுவில் வேணால் அப் அண்ட் டவுன் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸாக வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரியே நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 5 இது இருக்கும். ஸோ அதில் இதுவும் 5வது இதுவும், அதாவது ஃபஸ்ட் அண்ட் 5th ஒன்னை விட்டுட்டு இடையில உள்ள 3த்தையும் ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க, ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு க்யூட்டான பாக்ஸ் வந்து கிடச்சிடும். ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம கம் போட்டோ இல்லை செலோ டேப் போட்டோ ஓட்ட போகிறதில்ல. சம்திங் யூனிக்காக, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை, லப்பர் பேண்டு. ஸோ நான் பார்க்குற சில கடையில் லப்பர் பேண்ட் வச்சு தான் வந்து ஸ்வீட் பாக்ஸ்லாம் ரேப் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த ஐடியா தான் வந்து எனக்கு வந்துச்சு. ஸோ லப்பர் பேண்ட் வச்சு இது மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா. ஸோ கொஞ்சம் கசங்க தான் செய்யும். ஒயிட் பேப்பர்லேயோ இல்லை கலர் பேப்பர்லேயோ செஞ்சிங்கன்னா. ஸோ இதுவே வந்து நீங்கள் இல்லை வந்து சார்ட்டில் செஞ்சிங்கன்னா கூட நல்லாவே க்ரிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் குட்டி குட்டி திங்ஸ் வந்து இது உள்ளே வச்சு கூட கிஃப்ட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு சில திங்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். குட்டி பாலு, அப்புறம் வந்து கீ செயின் குட்டியாக இருக்கும்ல, ஸோ அது மாதிரி கீ செயினு, அப்புறம் வந்து குட்டி டாய்ஸ் ஏதாச்சும், அப்புறம் வந்து ஸோ இது எல்லாமே எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா அந்த ஆறுங்கிற எழுதியிருக்கோம்ல, ஸோ அதுக்குள்ளே வச்சா தான் சேஃப்டியாக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே போய் விழுவாது, எதுவும் பண்ணாது. ஸோ குட்டி ரிங்கு, அப்புறம் அந்த தைலம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹெட்டேக்குக்கு தைலம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற ஐட்டம்ஸ் என்ன வேணாலும் வைக்கலாம். அண்ட் இந்த கேர்ள்ஸ் திங்ஸ் எல்லாமே குட்டியாக தான் இருக்கும். செயினு, இயரிங்கு, ப்ரேஸ்லெட்டு, ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ எதுவுமே இல்லைனாலும் இதை நீங்கள் வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டாக கூட கிஃப்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோங்கிறத கிஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய்.